பிரியாணி விரும்பி சாப்பிட்றவங்களா, அதுவும் சிக்கன் பிரியாணி ஆசையாக சாப்பிட்றவங்களா கவனமாக பாருங்கள். இந்த டிப்ஸை மறக்காமல் கடைபிடிச்சிக்கங்க. எங்களை போலவே உங்களுக்கும் சக்தியும் சுவையும் தரும். குறிப்பாக பாதிப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி அப்படிங்கிறது நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல அது சைவமோ அசைவமோ உடல் வலிக்கு நம்ம வந்து ஒரு வலி நிவாரணியாக பயன்படுத்துகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழைச்சி எப்படி சொல்லுதுங்க, ஓடி ஆடி வேலை செய்கிறவங்க, உடல் அழுத்து போகிறவங்க வாரம் ஒரு முறை இதை பயன்படுத்தி புரதத்தோடு நம்ம சொல்கிற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3 ஒமேகா 9 ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிபோ ப்ரோட்டீனோட சிந்தாமல் சிதறாமல் சுத்தமான எப்படி சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், சுகர் ஏற்றாத மாதிரி. இப்போ ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா, இதுக்கு பேர் தானுங்க ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கிறது அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ கடைகளில் கேட்டிங்கனாலே தெரியும். இதை வந்து நிறைய பேர் பிரியாணி தயாரிக்கையில் உள்ள போடுறீங்க. அப்படி வேண்டாம். இந்த மாதிரி விசில் அடங்கினதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் அடுப்பில் செஞ்சாலோ நம்ம தம் போட்டு ஃபைனலாக எடுப்பு இல்லைங்களா, அப்போ வந்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விடுங்க. ஓகேங்களா, வதன்னு இருந்தாலும் நல்லா வந்து பொடி பொடியாக பண்ணி சரிங்களா. இப்போ பாருங்க நல்லா இப்போ இது வந்து மொறுன்னு போகலை, கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறனால இந்த மொறுப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ ஏகமாக போட்டு விட்டுட்டு இது கூட இங்கே பாருங்கள் புதினாவை இப்போ தான் கிள்றேன். நல்லா நோட் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல, புதினாவை இப்போ தான் கிள்றேன். ஸோ ரொம்ப தண்டு கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்டை தவிர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் கையில் நகத்தை பயன்படுத்தி நல்லா நோட் பண்ணுங்கள், நகம் இருக்குது, நகத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம உடச்சி விட்டுட்டு சரிங்களா. இந்த ஜாதி பத்திரி பொடி பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா இப்போ பிரியாணிக்குள்ளே கலங்குற மாதிரி. இங்கே பாருங்கள், குக்கரில் செஞ்சாலுமே பலன்னு கருகாமல் அடியிலெல்லாம் தீயின்னு நிறைய பேர் சொல்கிறீங்களா, அதெல்லாம் இல்லாமல் பெஸ்ட்டாக பவுனமாக செய்திருக்காங்க. உங்களால் பார்க்க முடியுது. இன்னி சாப்பிடையில் க்ளோஸும் எடுத்து போடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டெல்லாம் வந்து குக்கரில் செய்யல 1 2 அங்கங்கே தனித்தனியாக நிற்கும். உள்ளே சரியாக கலங்காமல் உள்ளே வெள்ளையாகவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி பேஸ்ட்டும் தனியாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் கலக்கிட்டு இப்போ நம்ம போட்ட அந்த ஜாதி பத்திரியும் நல்லா கலக்கி விட்டுட்டு புதினா பாஸ்பரஸ் சத்து, கருவுற்ற தாய்மார்கள் உங்கள் குழந்தைக்கு ஆன்டிசம் குறைபாடு இல்லாமல் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைய எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, புதினால நிறையா இருக்குது நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி தொலாவி விட்டு மறுபடியும் அந்த ஜாதி பத்திரி பச்சையாக போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டில் வேகணும். சரிங்களா, வேகணும்னா அதுவே வெந்துடும். ஆஃப் பண்ணி தான் இருக்குது, கீழெல்லாம் எதுவும் பற்ற வைக்கல, இதை பார்த்துக்குங்க. சரிங்களா, ஆஃப் பண்ணியாச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் 5 நிமிஷம் விசில் அடங்குற கூட இல்லைங்களா, அதை விட்டதுக்கப்புறம் விசிலை கழட்டிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே செய்து காண்பிச்சிருக்கிறோம். ஜாதி பத்திரியும் புதினாவும் போட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த சூடு அடங்குற வரைக்கும். அதுக்காக பிரியாணி ரொம்ப ஆடுற அளவுக்கு விட்டுறாதீங்க, நம்மளும் சூடாக சாப்பிடணும்ல. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களுக்கே தெரியும்ல சாப்பிட்ற அளவுக்கு எந்த சூடுன்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஜாதி பத்திரி நல்லா இந்த உள்ளே இருக்கிற சூட்டில் அந்த லைட்டாக கஞ்சி கோர்த்துருக்கும் இல்லைங்களா, பிரியாணி நம்ம குக்கரை செய்யலை, அதில் நல்லா இஞ்ச விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அதோட கசப்பு துவர்ப்பு இறங்கிடும். வேறு லெவலில் நம்மளுக்கு ஜீரணம் பண்ணி கொடுக்கும். சிக்கன்னால் வர்ற சூட்டையும் தவிர்த்து கொடுக்கும். 64 வயதில் பவுனம்மாவும் சரிங்களா, 42 வயதில் நானும் வேறு லெவலில் எப்படி சொல்லுங்க 2 கிலோ சிக்கனை வாங்கி 2 நாள் குறைஞ்சது மேக்ஸிமம் 3 நாள் சுண்டை வச்சு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது சிக்கன் குழம்பு ஏற்கனவே காண்பிச்சிருக்கிற பார்த்துங்க. சரிங்களா, வச்சு சாப்பிட்டாலும் எங்களுக்கு உடல் சூடு வருவதில்லை. பிராய்லர் கோழியை சாப்பிட்டாலும் எங்களுக்கு பாதிப்பில்லை. இப்போதைக்கு நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, 7 வருடத்துக்கு மேலே நம்ம தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, போடுங்க மேண்டுக்காடு. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, குறிப்பாக குக்கரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பிரியாணி செஞ்சு, அதுவும் சுகர் இருக்கிறவங்க வீட்டில் குக்கரில் சமைச்சு பிரியாணி சாப்பிட்றவங்க கட்டாயம் இதை தெரிஞ்சுட்டு பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நல்ல பலன் தரும். எங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்குது.